Assalamualaikum and hi friends, welcome to chellamtips friends. இன்னைக்கு வீடியோல நான் வேஸ்டா இருக்கிற saree யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு ரோஸ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த ரோஸ் ரெடி பண்றதுக்கு நான் வந்துட்டு நல்ல கலர்ல ஒரு பிங்க் கலர்ல ரேஷன் கடையில கொடுப்பாங்க இல்லையா, சோ அந்த saree தான் எடுத்துர்க்கேன். சோ இது போல உங்ககிட்ட எந்த கிளாத் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நல்ல அழகான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ரெட் இல்ல ரோஸ் இல்ல yellow அது போல ஒரு அழகான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சோ எடுத்துக்கிட்டு எப்படி கட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இனிமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 2.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி 38 இன்ச் வந்துட்டு நீளம் இருக்க மாதிரி நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்த அந்த கிளாத்தை இது போல ரெண்டா மடிச்சுக்கோங்க. ரெண்டா மடிச்சிட்டு இந்த ஓரத்துல இருந்து நம்ம வந்து ஊசி நூல் வச்சிட்டு நான் எப்படி தைக்கிறனோ அது போல தைச்சுக்கோங்க. பேசிக்கா நம்ம வந்து ஒரு ஓட்டு தையல் ஒன்று தைப்போம் இல்லையா, ஸோ அதே தையல் தான். ரெண்டு கிளாத்தையுமே மடிச்சு வச்சிருக்கோம். இது போல நம்ம ஃபுல்லா இந்த ஓரத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து அந்த ஓரம் வரைக்கும் இது போலவே அப்படியே தைச்சிட்டு வரணும். ஸோ நீளமா நீங்க வந்து நூல் வந்து கோத்தி எடுத்துக்கோங்க. இது போலவே நம்ம அந்த ஓரம் வரைக்கும் தைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. ஸோ இது போல தைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் இது போல கொஞ்சம் சுருங்கின மாதிரி நம்ம வச்சுக்கணும். ரொம்ப சுருக்கிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சுருக்கங்களோட இந்த நூல் வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து முடிச்சு போட தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு அட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இது போல் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது வந்து உங்ககிட்ட கேன்வாஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கிளாத்தை வச்சு ரோஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அட்டையிலேயே வந்து செஞ்சு காமிக்கிறேன். அட்டையில் கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அது மேலே அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இந்த கிளாத்தை அந்த சுருக்கங்களோட அந்த நூலோடு சேர்த்து அப்படியே இது போல் ஒட்டிக்கிட்டே வாங்க. சுருக்கங்கள் கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா இது போல் சுருக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரைஞ்சி அது மேலேயே தான் வந்து ஒட்டிக்கிட்டே வரோம். இதை ஒட்டுறதுக்கு ஹார்ட் க்ளூ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஃபெவிபாண்ட் அப்படி இல்லைன்னா ஒயிட் ஃபெவிகால் எது இருந்தாலுமே ஓகே, அழகாக ஒட்டும். பட் ஹார்ட் க்ளூவில் ஒட்டும் போது உங்களுக்கு சீக்கிரமே ஒட்டிடும். அதனால தான் நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். வீடியோ வந்து டக்குன்னு முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரோ போல் ஒட்டியாச்சு. இந்த ரோ ஒட்டும் போது இந்த ரோ வரைக்கும் ஒட்டிட்டு வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை அப்படியே சுருட்டி நம்ம அதில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதையுமே பாருங்கள். இதுக்காக தான் நான் வந்துட்டு முடிச்சு போட்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த ஓரத்தில். இப்போ நம்ம தேவைப்படும் போது அழகாக சுருக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இதோட நமக்கு முடிஞ்சிடுச்சு. நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இதில் இருக்கிற இந்த கிளாத்தை வந்துட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இப்படி சுருட்டி ஒரு அடுக்காக அப்படியே ஒட்டிடுங்க. இந்த எட்ஜில் க்ளூ வச்சுட்டு அப்படியே இப்படி சுருட்டி நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு வந்து ரொம்ப அழகான ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவுமே வந்துட்டு நான் இந்த கலருக்காக இந்த ரேஷன் கடை சேரீ எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப அழகான கலராக இருக்கிறதுனால உங்ககிட்ட என்ன கிளாத் இருந்தாலுமே பிளைனான இந்த மாதிரி பிங்க் அண்ட் ரெட் இல்லை எல்லோ கலர் அது போல் இருக்கிற கலரில் சூப்பராக ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த அட்டை தெரியுது இல்லைங்களா, இந்த அட்டை தெரியாமல் இருக்கிறதுக்கு இது மேலே வந்துட்டு ஒரு கிளாத் இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து ஒட்டிட்டு தேவையில்லாத பீஸை வந்து நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த அவுட் சைடில் இருக்கிற அந்த அட்டை கூட தெரியாது. கிளாத் மாதிரியே நம்ம வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிக்டாக் கிளிப் வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் அட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப் வச்சு ஒட்ட போகிறேன். இது போல் ஒட்டும்போது நல்லா வந்து அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். ரொம்ப நாளுக்கு இந்த பின் வந்துட்டு கழண்டு வராமல் அதுலேயே நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான். கேன்வாஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது நல்ல ரஃப்பான கிளாத்தை இதில் இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பின்னை வச்சு இன்னொரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி இது உள் சைடு இது போல் கொடுத்து அதில் வந்து க்ளூ வச்சு ஒட்டும் போது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும்.
நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் வைக்கிறதுனால குட்டீஸ் வந்துட்டு அவங்களோட தலையில் வந்து அழகாக நம்ம இதை வச்சு விடலாம். ரொம்ப அழகான பூ நம்மளே ரெடி பண்ணது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து வீடியோட எண்டில் சஹிலுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன், குட்டி பையனுக்கு. கேர்ள் பேபிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ இந்த பின் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து இதில் வந்து சேஃப்டி பின் வச்சுட்டு ரெடி பண்ணீங்க அப்படின்னாக்கா ஸோ அதை வந்து அழகாக அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளைனாக ஏதாவது ஒரு ஃப்ராக் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் மாட்டி விடலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுபோல் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சு வால் ஹேங்கிங் அந்த மாதிரி எல்லாமே டெக்கோர் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட ஐடியா தான். இப்போ என்னோட குட்டி பையனோட தலையில் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள், சும்மா ஒரு ஆசைக்காக. இதுவே வந்து கேர்ள் பேபிக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வேஸ்ட்டான ஒரு கிளாத்தில் நம்மளே அழகாக ரோஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பூ ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் டெய்லியுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.